Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு சந்தையில் சுமார் 3 கோடி ரூபாய்க்கு மேல் மாடுகள் விற்பனையாகியுள்ளது. ஊத்தங்கரை மாட்டுச் சந்தையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள், கலப்பின மாடுகள் விற்பனைக்கு வந்தன. கேரளா, கர்நாடகா ஆகிய வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் மாடுகளை வாங்கிச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்ணெண்ணெய் வழங்கும் படகுகளின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதை கண்டித்து மீனவ அமைப்புகள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை கடந்த டிசம்பர் மாதம் மீன்வளத்துறை எடுத்த பட்டியலின்படி வெறும் 3571 படகுகளுக்கு மட்டுமே மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. மொத்தம் 6000 படகுகளில் மீதமுள்ள படகுகளுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்படவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒருபுறம் படகுகளுக்கு 50 லிட்டர் மானியத்தில் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு மறுபுறம் எண்ணெய் வழங்கப்படும் படகுகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைத்த திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மீனவ தொழிலாளர் சங்கத்தினர் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 50 லிட்டர் கூடுதலாக வழங்கப்படும் மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அப்போ இந்த மண்ணெண்ணெய் என்பது வேற எந்த மார்க்கெட்லையும் கிடைக்காதது. அரசு தரக்கூடிய அந்த மானிய மண்ணெண்ணெயை மட்டுமே நம்பி இந்த மக்கள்லாம் தொழில் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஆளுக்கு தான் மானியம் தரப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 6000 வள்ளங்களும் எல்லாமே ஒரு வீட்டில் அவங்க அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு வள்ளத்தை வச்சு தொழில் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ இதில் ஏதாவது ஒன்று தான் தருவோம்னு சொல்லும்போது அந்த ஒன்றுக்கு தான் மானிய எண்ணெய்ன்னு சொல்லும்போது மற்ற இன்ஜின்களை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது? அராஜகமாக நில அபகரிப்பு செய்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். இடையம்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த நாகராஜ் குடும்பத்தினர் ரஹீம் என்பவர் நிலத்தில் 60 ஆண்டுகளாக விவசாயம் செய்கின்றனர். இதுகுறித்து வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அந்த இடத்திற்கு போலி பத்திரம் தயார் செய்து வாணியம்பாடி திமுக நகர செயலாளர் சாரதிகுமார், ஜெகன் பிரசாந்த், கோணாமேடு ரவுடி ராஜா, துரையேரி சாரதி நிலத்தை அபகரித்து உள்ளனர். மேலும் இது தொடர்பாக நாகராஜ் குடும்பத்தினரை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்தனர். இதை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். அங்கேயே அந்த 40 பேருக்கு அங்கேயே சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, சரக்கு அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, கத்தியோடு சுற்றுறாங்க சார். நாங்கள் வெளியே கூட வர முடியலைங்க சார். எங்களால் சீட்டு விளையாடுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க சார். நாங்கள் தாலுகா ஆஃபீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோங்க சார், டிஎஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோங்க, எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோங்க சார். போன மாதம் 30ஆம் தேதி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துட்டு போனோங்க சார். இது வரைக்கும் யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க சார். எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோங்க சார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே தனது பாட்டியின் கொலை வழக்கில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து கடற்படை ராணுவ வீரர் வீடியோ வெளியிட்டுள்ளார். கடந்த ஆண்டு வெட்டிக்குளம் கிராமத்தை சேர்ந்த ஒய்எம்ஐ என்ற மூதாட்டியின் கொலை வழக்கில் ஓராண்டு காலம் ஆகியும் குற்றவாளியை காவல்துறையினர் கண்டுபிடிக்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் கடற்படையில் பணியாற்றி வரும் மூதாட்டியின் பேரன் இளமாறன் என்பவர் திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறைக்கு எச்சரிக்கை விடுத்து வீடியோ வெளியிட்டுள்ளார். இப்போ 2025 ஜனவரி ஆச்சு. இதுக்கடையில் 1 வருஷம் ஆச்சு. இது சம்மந்தம் எந்த ஒரு நடவடிக்கை, எந்த ஒரு அக்யூஸ்மே கைது பண்ணல நம்ம தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை. இதே இது நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்லை எஸ்பிக்கோ நடந்திருந்தா, அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தோ அடுத்த 1 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிற காவல்துறை என் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ இது வரைக்கும் கண்டுபிடிக்க எந்த ஒரு இதுவுமே இப்போ நடவடிக்கையுமே எடுக்கல. சம்மந்தமாக எங்கள் அப்பா ஒரு எஸ்பிஎஸ்ல ஒரு 6 வாட்ட பெட்டிஷன் மனு கொடுத்துருக்காரு. அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதனாண்டி நான் ஒரு சிவகங்கையில் சாம்பையா ஸ்கூலில் நல்லா படித்து இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன். நான் அதாவது என்னை ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டான்ற ஒரு கோரிக்கை சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.